இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கோரும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கோரும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இந்த நாளில் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்த்து அதில் உங்களுக்கு பதில் கிடைச்சிட்டாலே உண்மையிலேயே நீங்கள் இன்றைக்கி ஹாப்பியாக இருந்திருக்கீங்களா, இல்லை சும்மா மற்றவங்க முன்னாடி ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்தீங்களாங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். அப்படி என்ன விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் உங்களுக்கு பதில் கிடைச்சி அதில் நீங்கள் உண்மையிலே ஹாப்பியாக இருக்கீங்களான்னு தெரியணும் தானே உங்களுக்கு இப்போ யோசனையாக இருக்குது. உண்மையிலேயே நம்ம ஒரு நாளையும் நம்ம எப்படி தொடங்குகிறோம், ஆனால் அந்த ஒரு நாளும் நமக்கு எந்த மாதிரியாக நம்ம நினச்சதுக்கெல்லாம் வித்தியாசமாக எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் ஒரு நாளையும் நம்ம கடந்து தான் வரோம். திரும்பியும் மறுநாளும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக தொடங்குகிறோம். திரும்ப அந்த நாள் இடையில வேற வேற மாதிரிலாம் போகுது. திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், தூங்கி மறுநாளை சந்திக்கிறோம். அப்படி ஒரு நாளும் நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து ஏதோ ஒரு விதத்தில் என்ன ஆகுது, நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் மாறுது. அப்படின்னா அப்போ உண்மையிலேயே நம்மளை யார் வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்குறாங்க, யார் தான் நம்மளுடைய ஒரு பாதைக்கும் டைரக்ஷன் போட்டு விட்டுட்ருக்குறாங்க? நம்ம கூகுள் மேப்பில் போடுற மாதிரி ஒரு பிளானை வச்சு அந்த பிளான் படி இன்னைக்கு இப்படி நடக்கணும்னு போவோம். ஆனால் நடக்கிறது என்னமோ நம்ம மேப்பை தாண்டி வேற ஒரு விதத்தில் போயிட்டுருக்கு. அப்படின்னா உண்மையிலேயே யார் நம்மளை டைரக்ட் பண்ணுறாங்க? இதை குறித்து நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா குட்டீஸ்? உங்களையும் தாண்டி உங்களை ஒரு விஷயம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது அப்படின்னா அந்த விஷயம் யாராக இருக்க முடியும்? இந்த கொஷினுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உண்மையிலே ஹாப்பியாக இருக்கீங்களா, இல்லை மற்றவங்களுக்காக வெளிப்புறத்தில் ஹாப்பியாக இருக்கீங்களான்னு தெரிஞ்சிடும் குட்டீஸ். உண்மையிலேயே உங்களுடைய ஒரு நாளையும் டைரக்ட் பண்ணி ஏசப்பா தான் கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க உறுதியா அடிச்சு சொன்னீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய சந்தோஷத்தை உண்மையிலேயே உங்க இருதயத்துல இருந்து, அவர் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காருப்பா, அவர் பார்த்துக்குவாருப்பா, அதனால நான் எது வந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க சந்திக்கிற ஒரு சூழ்நிலைகள்ல நீங்க மாறுறது எல்லாமே உங்க கூட இருக்கிறவங்கள வச்சோ, இல்லை அதை தாண்டி நீங்களா இப்படி பண்ணா இப்படி தப்பிச்சிடலாம், இப்படி பண்ணா இப்படி நம்ம மாட்டிக்க மாட்டோம்னு சொல்லி உங்களுடைய ஒரு யோசனையினால சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அதனால கிடைக்கிற சந்தோஷம் ஒரு நிறைவான சந்தோஷமா இருக்காது தானே? அப்போ உண்மையிலேயே உங்களுடைய அந்த நாள் முழுவதும் உங்களை டைரக்ட் பண்ணி ஒரு டைரக்ஷன் போட்டு கூட்டிட்டு போறது ஏசப்பாவா, இல்லை உங்களுடைய சிந்தனைகளும் இந்த உலகப்புறமான ஒரு உடனிருப்பும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஏன் கவலைப்படணும்? அவர் மேப் போட்டு கூட்டு போறவர் எப்படியாவது வழியை கொண்டு போய் காமிச்சிருவாரு, எப்படியாவது நமக்கு அந்த இடத்துல அந்த விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு. நம்ம இதுக்கு சோர்ந்து போகணும்னு நமக்குள்ளவே ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் வந்துடும். அது வந்துட்டாலே
நம்ம எதுக்குமே சோர்ந்து போக மாட்டோம். அப்படிதானே குட்டீஸ்? அது இல்லாம நம்ம தப்பு பண்றோம். ஏதோ ஒண்ணு மத்தவங்க கண்ண மறைக்கிறதுக்காக பண்றோம். இல்ல ஏதோ ஒண்ணு தப்புன்னு தெரிஞ்சே நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு அத பண்றோம் அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா, கண்டிப்பா அந்த விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்படி ஏசப்பா வருவாங்க? அப்ப எப்படி நம்ம உண்மையிலேயே சந்தோஷமா இருக்க முடியும்? ஆட்டோமேட்டிக்கா பயம் வரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம சோர்ந்து போவோம். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அழுகையா வரும். அப்போ இந்த நாள்ல நம்ம எப்படி உறுதி எடுத்துக்கிடணும்னா, எனக்கு ஒண்ணுன்னா எனக்காக எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு அவர் இருக்காருப்பா. நான் அவர எந்த இடத்துலயும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கிறபடியா என் செயல் இருந்துராது. எந்த ஒரு சூழ்நிலையும் நான் அவர் தலை குனிஞ்சு போறபடிக்கு என் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வந்துராது. என் சிந்தனையில எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா, எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு சங்கீதம் 138:8 படியா எனக்காக யாவையும் அவர் செஞ்சு முடிப்பாருப்பா. அதுக்கு நான் இடையூறா இருந்து என் செயல்பாடுகளால நான் அவரை காயப்படுத்திட மாட்டேன்னு நம்ம ஒரு விஷயத்தையும் செய்யும்போது தான் அந்த நாள்ல நமக்கு உண்மையான நிறைவான சந்தோஷம் நடக்கும் குட்டீஸ். ஸோ இந்த நாள்லயும் அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க. நமக்காக யாவற்றையும் செய்து முடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இனியும் கூட அவர் தான் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைய கையில எடுத்துக்குவோம். நம்மளுடைய வாழ்க்கைய அவர் கரத்துல கொடுத்துருவோம்.